ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம் தேவை. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும், படிச்சல வெற்றி வேணும். வேலை செய்யறவங்களுக்கு ப்ரமோஷன் வேணும், சம்பள அந்த உயர்வு கிடைக்கணும், அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்படணும், அந்த தடைகள்லாம் நீங்கணும், வர வேண்டிய பணம் வரணும், இது மாதிரி நடக்கணும், அந்த ஆசீர்வாதம் வேணும். ஊழியம் செய்கிறவங்களுக்கு ஊழியத்தில் ஆத்துமாக்கள் வேணும், ஊழியத்துக்கு வேண்டிய நன்மைகள் வேணும். குடும்பத்தில் பெண்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு பெருகணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதம். எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுக்குள் அடங்கி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? அப்படியே விசுவாசிங்க. ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில வந்து என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க, அந்த ஆசீர்வாதம் நடக்கும். ஆண்டவரே, இந்த மகன் இந்த மகள் நீர் அவருடைய வாழ்க்கையில வந்து அவங்களை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, நீர் வந்து